Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ப்ராப்ளம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப சிம்பிள் சொல்லலாம். 100 millihenry coil carries a current of 1 ampere. அதுல போகக்கூடிய கரண்ட் 100 millihenry L கொடுத்தாச்சு, ஆம்பியர் கரண்ட் கொடுத்தாச்சு. Energy stored in its magnetic field. ஒண்ணுமே இல்லை, டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் தான். நமக்கு பெரிய கான்செப்ஷுவலா ஒண்ணுமே இல்லை. So energy that they are asking. So we have 1/2 Li square. இதே நம்ம கெபாசிட்டர் அப்படினு பேசும்போது we have discussed already. கெபாசிட்டர் உடைய எனர்ஜி நம்ம என்ன சொல்லலாம்? கெபாசிட்டர் உடைய எனர்ஜியை 1/2 CV square னு சொல்லுவோம். கெபாசிட்டர் உடைய எனர்ஜியை. So inductor coming to inductor, but it is nothing but 1/2 Li square. Energy stored என்னவா இருக்கும் அப்படினு கேக்குறாங்க. L கேள்வியில கொடுத்தாச்சு, I-யும் கொடுத்தாச்சு. அப்ப நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, ஸ்ட்ரைட்டா சப்ஸ்டிடியூஷன்ஸ் தான். 1/2 L என்ன சொல்லிருக்காங்கப்பா? It is 100 millihenry. மில்லின்னு சொல்லும்போது 10 to the power -3 and then current I square ல current which is 1 ampere. என்னது ஸ்கொயர் பண்ணா 1 தானே. So that reduce. So the thing is, idu neenga cancel pannina, that becomes 50. So which is nothing but 50 into 10 to the power -3 joule energy illa avladha. Or you can also rewrite this as rendu decimal poichna, we just that becomes 0.05 joule. Correct? idoda 3 0 setadane 1 2 3. Right? So this becomes your final answer. பொறுமையா பாருங்க, டவுட் எதனா இருந்தது அப்படினா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா, ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளமும் கூட. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்றது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you. Help this with a smile.